எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து காலை உடைச்சு சோறு இல்லாம உட்கார வச்சு இதுதான் நல்லா இருக்குது உனக்கு. ஏன்டா படுவா ராஸ்கல். ஏய் சுப்பிரமணி வா போலாம் வா. எல்லாரும் வந்துட்டாங்க, மேலே வந்துட்டாங்க, வா போலாம் வா. மாதிரி நிலைமை அவங்க கேட்டு பறந்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி காட்டு செடிகளே போகணும்னு சொல்லி நம்ம கேட்டு பறந்துருக்கோம். மாப்பிளைக்கு தங்கச்சி கட்டி கொடுத்து வாழ அனுப்புனீங்களா இல்லை இப்படி போய் இப்போ நம்ம குக்கால் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். குற்றாலம், அப்புறம் நம்ம கிளியூர், ஆகாய கங்கை, நாமக்கல் இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலை ஹில்ஸ், அதே போல் இந்த ஹில்ஸும் கிட்டத்தட்ட இருக்குது. நீங்களே காட்டுறோம் பாருங்கள். இந்த ஃபால்ஸ் வந்து குக்கால் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வர மாதிரி தான் ரொம்ப சிரமம், ரொம்ப சைன் பண்ணி தான் வரணும். வயசானவங்க, குழந்தைங்க, லேடிஸ் இவங்களால வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே அளவு இல்லை. இங்கே வரவங்கள மேக்ஸிமம் ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி தான் வந்து போவாங்க. ஃபால்ஸை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். Your destination is up. அவர்கிட்ட கேளுங்க போலாமா? அங்க போய் பேசிக்கலாம், அங்க போய் பேசிக்கலாம். ஒரு ஆளுக்கா ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது. லோக்கல் ஃபால்ஸ் சொல்லியிருக்கோம், லோக்கல் ஃபால்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, தூதூர் ஃபால்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபோன் வேணும். அது கொண்டு போறது ஜாக்கெட்லாம் கழட்டி இப்போ நம்மளுக்காக இப்போ நம்மளுக்காக நம்ம புலிக்குட்டி குரங்கு வித்த காட்ட போறாரு. மனுஷ வித்து தான். அதுக்கு மேலே வந்து பிஸ்கட் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு கிளம்ப போறாரு. வரும்போது க்ரீம் பிஸ்கட் தான் வேணும்னு ஒரே அடம். இல்லை அவருக்கு ஏழே கால் அடி இருக்காருண்ணா. காலை கீழே வச்சா பாதி தூரம் போயிருது பாருங்க. முன்னாடி ஒரு லேக் பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போயிட்டுருக்கோம். இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இறங்கி போகணும். மலை இறங்கி மறுபடியும் குளிச்சுட்டு அப்படியே இருக்கிறோம். வாங்க அங்கே போய் வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேன். ரோடு தடம் எப்படி இருக்குன்னு அப்படியே பாட்டுவாங்க. கீழே ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கா நம்ம போகிற வழியில், அதையும் காட்டுறேன் பாருங்கள். சத்தம் கேட்குது, உங்களுக்கு கேட்குது தெரியல, அது ஒவ்வொரு அங்கே கேட்குது. இங்கே தெரியுது பாருங்க. நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். அருண், நீங்கள் அப்படியே மெதுவாக நடங்க. கீழே சொன்னது ஒரு குத்தமா போட்டீங்களா? ஐயோ அப்படியே வயசான காலத்து இவரே ஒருத்தர் கூட்டிட்டு தான் வரணும், இவரு இன்னொருத்தர் கூட்டிட்டு வராமா. வாடா. அவர் ஆளே காணாம்ப்பா. நடக்கணும் சொல்லியா படிச்சு வந்தீங்க.
அண்ணா ஒரே குதி இவ்வளோ சித்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் ஐடியா சொன்னேன். கேட்கல என்ன பண்றது ஏங்க அங்கிருந்து நம்ம மேல இப்போ போயிடலாம் மேல அந்த போயிட்டு திருப்பி நீங்க வேணா தனியா வாங்க, நாங்க அப்படியே ஊர் பக்கம் போறோம். அவர் போய் அப்புறம் போய் மாலத்திட்டு சொல்லிடுவார்ல. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். ரோடா எங்கேங்க எப்படிங்க இறங்குறது? அந்த மாதிரி சும்மா நங்கு நங்குன்னு வர வேண்டாம். வச்சிருங்க நான் முடிச்சிருவேன். நம்ம என்னதான் ஜீப்பில் ட்ரெக்கிங் போனாலும் நடந்து போகிற ட்ரெக்கிங்கே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த பாதையெல்லாம் மலையில் ஏறி இறங்கவும் நல்லாயிருக்கு. மண் தடை இருந்தாலும் காட்டுக்குள்ளே நடந்து போகிறதா நல்லாவே இருக்கு. கையில் ரத்தம் வருது. ரத்தம் வருது என்ன பண்ணு? இது எங்கே? இதுதான் நல்லா இருக்குது உனக்கு. ஏன்டா படுவா ராஸ்கல். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மேலே இறங்கிட்டோம். அப்படியே இறங்கிட்டே இருக்கோம். வாங்க காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மனுத்தோடம் பாருங்கள் ஜாயிண்ட் ஆகுது. அங்கங்கே விட்டு விட்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது போனால் ரொம்ப சுற்றி வருமே அப்படின்ட்டு நம்ம ஈஸியான பாதையில் நீட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். 100 ரூபா கொடுக்கணும் அவ்வளோதான். பாருங்கள் ஒரு நன்றியுள்ள ஒரு 2 பிஸ்கெட் போடுறதுக்காக கூடவே வந்துட்டு இருக்காப்புல வரும். நாய் நன்றி சொல்கிறாங்க, சத்தியமாக சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு பிஸ்கட்டு நம்ம தான் போட்டேன். இப்போ வரைக்கும் எங்களை கைட் பண்ணி, அதுவும் இவர் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு மெதுவாக நடந்து வந்திருந்தார். அவர் கூட நின்று கூட்டிகிட்டு வருதுங்க. ஆக்சுவலாக மனசு பயப்படலைங்க. 5 பேர் இருக்கோம், நாங்கள் யாருமே நிற்கலை. டாக் வந்துட்டு கூட்டிகிட்டு போகுது. நமக்கெல்லாம் நன்றிலாம் உள்ளவங்க. தடி ஊனிட்டாப்ல. த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தான். நாமளும் எப்போயாவது இந்த மாதிரி போவோமான்னு பார்த்தோம். இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாருங்க ஆத்துவா. இந்த பாதையில் போயிருந்தோம். இதுக்கு மேலே பாதை இல்லை. அந்த பாதை எஸ்டேட்டுக்கு போகிறது. மதன் பாபு கபி ஃப்ரான்ஸ் இருங்கப்பா, நானும் வந்துடுறோம். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். காட்டுறேன் பாருங்க. ஜி இது பாட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னங்க போத சூப்பரா வந்துட்டோம் பாரு. அருவிக்கிட்ட வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். அங்கே பாருங்க. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஃபால்ஸ் இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ ஏற்பட்ட ஃபால்ஸு நான் இன்னும் பார்த்ததில்ல. இங்கே பாருங்க இருங்க, ஃப்ரெண்ட் வியூவில் காட்டுறேன். அங்கே பாருங்க. இரு அந்த மைக் இது பண்ணிக்கிட்டு சொல்லுங்க.
பாதி மலை ஏறி வந்துட்டோம். அங்கே உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இறங்கும்போது ஒரு நேரத்தில் இறங்கிட்டோம். இப்போ மேலே ஏறத்துக்கு இப்போ இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்மளாம் கீழே ஒருத்தராக வந்துகிட்ருக்காரு. நாலு காலம் இப்போ தான் ஒரு ஆள் வந்துகிட்ருக்காப்புல. இன்னும் 3 பேர் பின்னாடி இருக்காங்க. வியூ பாயிண்ட் டீ ஓனர் தங்கவா இருக்கு. கொடைக்கானல் போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு முடியலிங்க. ஃபால்ஸை பார்த்த சந்தோஷத்தோட மேலே ஏறுற கஷ்டத்தை நினச்சா தான் ரொம்ப வலிக்குது. பின்னாடி ஒருத்த சோறு இல்லாமல் செத்துக்கிட்டு வரான். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் பஸ் ஏதாவது அனுப்பிச்சி விடுங்க, தோனி ஏதாவது அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஸோ கொண்டு வந்த தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஊற்று இருக்குது அப்படின்னாப்புல. ஸோ அதனால் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாட்டர் பாட்டில் எதுவும் நாங்கள் கீழே போடல. மேலே கொண்டாந்து கீழே வரும்போது நாங்கள் கொண்டு வந்த வாட்டர் பாட்டிலை அப்படியே ஃபில் பண்ணி கேரி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இருபது வயசு பையன் மாதிரி வேக்கு நடந்து வர்றாரு. ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில். பட் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த வயசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அவரால் நம்மளால் வந்துட்டு நடக்க முடியும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம உடம்பு இன்னும் எவ்வளோ தத்தியாக இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. ஐயா உங்கள் பேருங்க? பழனிசாமி. வயசு என்னங்க இருக்கும்? நம்மளுக்கு வயசாக இருக்குது, 60 ஆகுது. எத்தனை வயசுலேருந்து ஏறி இறங்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம இறங்கி ஏறிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். உங்களுக்கு எல்லாம் சொந்த ஊர் இங்கே தான்? சொந்த ஊர் நம்ம இங்கே தான். ஓகே ஓகே. பசங்க பொண்ணுங்க யாராவது? இருக்கு. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு. ஒரு பையன் வந்து கீழே மேலே அந்த சின்ன பையன் இருந்தாலும் அது நம்ம பேரனுங்களா? சரி சரிங்க. இன்னொரு பையன் வந்து பள்ளிக்கூடம். இப்போ ஒரு வருஷம் அந்த பையன் வந்து இறந்துட்டாப்புல. 32 குட்டிகளை வச்சு நான் சமாளித்து கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி. ஏதோ 4 இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவளை கூட்டு போய் காமிப்பேன். அவங்க ஒரு சம்பளமான கொடுப்பாங்க. அதை வாங்கி பிள்ளைகளை வளர்த்துக்கிடுவேன். நல்லதுங்க, நல்லது. அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஒரு மொத்தம் ஒரு 4 கிலோமீட்டர் டெக்கிங்காக இறங்கி போய் டெக்கிங்காக ஏறி வரணும். ரொம்ப கஷ்டம். நம்ம ஏறி கூட ஏறி வந்துடுறோம். இப்போ வார ஆளுக்கு ஏறி வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இவங்களை தான் சொல்கிறாரு நம்ம ஆட்களை. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வேறுங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு விஞ்ஞானம், அதாவது நாங்கள் இந்த சிட்டியில் டெவலப் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு பீஸா, பர்கரு, KFC அப்படின்ற மாதிரி போய் சாப்பிட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, அது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி காட்டேஜுகளுக்கு அந்த மாதிரி வீட்டுகளுக்கு ரூமுக்குள்ளேயே வேலைகளை செஞ்சு அதே சர்வீஸ் அவங்களுக்கு ஆகி போச்சு. சோம்பேறி ஆகிட்டோம்னா நம்ம 7 வயசுலேருந்து இந்த மாதிரி காட்டு செடிக்குள்ளேயே சுற்றி நம்ம வரனால கொஞ்சம் தெம்பு நம்ம எப்படியோ தள்ளி வந்துடுறோம். அவங்க வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட நடந்து கூட போக மாட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்கு கூட நடக்கிறது கூட வண்டியே தான் போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமை அவங்க கேட்டு பிறந்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி காட்டு செடிக்குள்ளே போகணும்னு சொல்லி நம்ம கேட்டு பிறந்திருக்கிறோம். எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 2 கிலோமீட்டர். ஊற்று தண்ணி ரொம்பவே நல்லா இருக்குது. ஐயா பிடிச்சிட்டு இருக்காப்புல. ஹார்ட் பீட் அப்படியே டாக்டர் தான் செக் பண்ணுவாங்க, இங்கே நமக்கே கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு சும்மா லப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்குது. திப்பாலம் மரம், பழம் நல்லா காயாகவே இருக்குங்க. டெல்லி பாபு அங்கே போயிட்டியா? பார்ப்பதற்கு
இவரை தலைவரை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 60 வயசு பையன் மாதிரி ஈஸியாக நடந்து வந்துட்டோம். சாரதா 90 வயசு பையன் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. உண்மைக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாவம் இவர் ஃபஸ்ட்டு டைம் எங்களோட வராரு, ட்ரிப் வராரு. ஏன்டா இவனுங்களோட வந்த பார்க்கறதுக்கு ஆஃப் அடித்த மாதிரி இருக்கார். பட் ஆனால் உண்மைக்கே வந்துட்டு பசி மயக்கன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ அப்பா சாமி. டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈஸியாக வந்துட்டாங்க மேலே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 வந்து 10 பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏத்தாப்பில் இருக்கிற அந்த ரோட்டு மேலே இருக்கிறவன் மளிகை கடையில் போய் மேயறேன். நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம், எங்கள் தலைவரும் டயர்ட் ஆகிட்டோம்ல. படுபாவிங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுவானுங்கன்ற தைரியத்தில் தான் மேலே வரோம். ஒரு பிஸ்கெட்டாக தருவார். ஆக்சுவலாக அந்த டாக் இன்னைக்கே வந்துட்டு ரொம்ப விசுவாசமான நாய்ங்க. பாவம் முடியல, அதனாலேயும் முடியல பாவம். ஓ அப்பா மொதல் பிஸ்கெட் அந்த ஆள் கேமரா வச்சிருக்கிறதா தின்னது. அந்த பாக்கெட் நான் பார்த்தா பெரிய பிஸ்கெட் டப்பு 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 கீழே வந்து 4 பிஸ்கெட் தான் இருக்குது. ஏன்னா அங்கே நீ சாப்பிட்டு வரதை விட்டுட்டு இங்கே வந்து எல்லா பிஸ்கெட்டும் வேலை ஒரு பிஸ்கட் மேலே கேட்டதுக்கே தரமாட்டான்ல. வீடியோ வேற தரலவா அவளுக்கு எடுத்து பூச்சாக்கி உட்காந்துங்க வீடியோ எடுத்து டெலிட் பண்ணி விட்டுருந்துச்சு. எல்லாரும் டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஆயிட்டு போகுது. நாளைக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு நான் தனியாக வருவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண. மறுபடியும் முதல்ல இருந்தா முடியாது. மறுபடியும் சோர்லாம் மாப்பிள்ளைக்கு தங்கச்சி கட்டி கொடுத்து வால் அனுப்புனீங்களா இல்லை இப்படி போய் ஒரு பழிவாங்க கட்டி கொடுத்தீங்களா? இது சுதீர்ஜி சொன்னா கீழே ஒரு டப்பா மேலேயே ஒரு டப்பா கொடுத்தா குளிச்சுட்டு போட்டாங்க பாரு. ஒரு பிளான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து காலை உடச்சி சோறு இல்லாமல் உட்கார வச்சு இது நடு காட்டுக்குள்ள ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்றாரு. ஆமாம் ஜெயிக்கும். போய் 2 கிலோ குறைச்சி 2 கிலோ வந்துருமா சார்? 2 கிலோ ஜி நாளைக்கு போய் வெயிட் செக் பண்ணி பாருங்க. ஆமா டே சுப்பிரமணி எழுந்துடுறா போலாம். டே டைம் ஆச்சு, மட்டையாயிட்டான் சுப்பிரமணி. டே சுப்பிரமணி வா போலாம், வா எல்லாரும் வந்துட்டாங்க, மேலே வந்துட்டாங்க, வா போலாம், வா எழுந்திரி, வாடா போலாம், வா வாடா. ஒரு நாய்கிட்ட சொன்ன வாடா போலாம். சொல்லி கொடுத்துருக்கேன். சுப்பிரமணி இல்ல சுப்லட்சுமி. உங்களுக்கு அது என்ன அது லேடிஸ் வெக்கப்படுது.